வணக்கம். சகலமும் கைகூடும் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல்களை நாங்கள் தருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அஷ்டவர்க்க பரல்களின் சூட்சமங்கள். இப்போ அஷ்டவர்க்க பரல்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அதை தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நீங்கள் ராசி கட்டம் தெரியும், நவம்ச கட்டம் தெரியும், பாவ கட்டம் தெரியும். நீங்கள் அப்படியே அஷ்டவர்க்க கட்டத்தை எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தொழில் அமையுமா, இந்த தொழில் நான் செய்யலாமா, இதுக்கு நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டுக்கலாமா, அப்படி கேட்க முடியாதவங்க நீங்களே எனக்கு தொழில் அமையுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொழில், திருமணம், உங்களுடைய வேலை வாய்ப்பு, அடுத்தது உங்கள் உடல் ரீதியான அமைப்பு, எல்லா பாவமும் இருக்குது. 12 பாவத்துக்கும் உங்களுடைய அஷ்டவர்களுடைய பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ முதல்ல நான் ஒரு 4 விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறேன். வீடு கட்டலாமா, இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய லக்னத்தில் இருந்து, இப்போ நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லக்னத்திலிருந்து 4ஆம் பாவம் 4ஆம் உடைய கட்டத்தில் எத்தனை பரல்கள்னால் எண்ணிக்கை, அதில் ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அதில் 16 இருக்கும், 27 இருக்கும், 37 இருக்கும், 47 வரைக்கும் இருக்கும். அப்போ அதில் நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் முன்னத்த கட்டம், 3ஆம் நம்பருடைய கட்டம். அடுத்தது 5, 3, 4, 5. இந்த 3 இடத்துடைய நம்பர்ஸை நீங்கள் கூட்டினீங்கன்னா 67க்கு மேலே உங்களுக்கு நம்பர் வந்துச்சுன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தைரியமாக நீங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். அப்போ வீடு இந்த 4ஆம் இடமா அப்படின்னா வண்டி வாகனமும் உங்களுக்கு கிடைக்கும், வீட்டு யோகமும் கிடைக்கும், இடம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். இதே 67க்கு நம்பர்ஸ்க்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் யோசிச்சுட்டு உங்களுடைய அந்த 4ஆம் பாவத்தை ஏதாவது ஒரு நல்ல கிரகங்கள் பார்த்துச்சு அப்படின்னா அதன்படி வேலை செய்யலாம். இப்போ திருமணத்துக்கு எந்த ஒரு பாவத்துக்கும், திருமணத்துக்கு எந்த பாவம் எடுப்போம், 7ஆம் பாவம் எடுப்போம். இந்த 7ஆம் பாவத்தில் எந்த தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, கலஸ்திர தோஷம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த தோஷ நிவர்த்திங்கிறது வேற, அஷ்டவர்க்க பரல்களை எந்த தோஷமும் கிடையாது. அப்போது 6, 7, 8 இந்த 3 இடங்களுடைய எண்ணிக்கையை கூட்டி 67க்கு மேலே வந்தால் ஈஸியாக அவங்களுக்கு திருமணம் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக எல்லாம் சரியான வயசில் அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கும். அதே அந்த பரல்கள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமணம் அவங்களுக்கு லேட்டாக தான் அமைஞ்சிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப நாட்கள் தள்ளி நடக்கும். அப்போ அந்த தள்ளி நடக்கக்கூடிய யோகமே எப்படி கொடுக்கும் அப்படின்னா குரு பார்வையோ நல்ல சுப கிரகங்களின் பார்வையோ அதன் மேல் படும்போது அந்த காலகட்டத்தில் அந்த தசா புத்தியில் தான் கண்டிப்பாக திருமணம் நடக்கு. அடுத்தது நான் சொந்த தொழில் செய்யலாமா, உடனே 10ஆம் பாவத்தை பார்க்கக்கூடாது. சொந்த தொழிலும் 7ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். அப்போ சொந்த தொழில் நம்மளுக்கு நல்லா அமையணும்னாலும் 6, 7, 8 இடம் பார்த்தா தான் சொந்த தொழிலுக்கு உண்டான அமைப்பு. எனக்கு தொழில் அமையுமா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம். எப்பவுமே உங்கள் லக்னத்திலிருந்து பாருங்கள், அந்த லக்னத்தில் 10, 9, 11 இந்த 3 எண்ணிக்கையும் கூட்டி 67க்கு மேலே தான் வரணும். இந்த 67க்கு மேலே வரக்கூடிய அமைப்பு தான் உங்களையே அந்த பாவத்தை ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கொண்டு போகும். அடுத்தது 10ஆம் பாவத்தில், இப்போ உங்களுடைய லக்னம் மேஷ லக்னம்னா 10ஆம் பாவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரமாக இருக்கும். அப்போ இந்த மகர ராசியில் பரல்கள் இப்போ ஒரு 27 பரல்கள் இருக்குது. பரல்கள்னால் எண்ணிக்கை. 11ஆம் பாவத்தில் 31 இருக்குது. தைரியமாக தொழிலில் இறங்குங்க. ஏன்னா 10ங்கிறது தொழில் ஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானம் கம்மியாக இருந்தாலும் லாபம் உங்களுக்கு கிடைச்சிடும், ஈஸியாக நீங்கள் வேலை செய்யலாம். அதே 10ங்கிற ஸ்தானத்தில் அதிக பரல்களும் 11ங்கிறது அதிக கம்மியான பரல்களும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு தொழிலை தான் நீங்கள் ரொம்ப அதிகமாக வேலை இழுக்குமே ஒழிய உங்களுக்கு லாபஸ்தானத்தை கொண்டு வரவே வராது. அடுத்தது உடல் சம்பந்தமான ஒரு அமைப்பு, ருணரண ரோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ருணரண ரோகம் அப்படிங்கிறது 6ஆம் பாவம். உங்களுடைய 6ஆம் பாவத்துடைய பரல்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட்டி வரும்போது உங்களுக்கு 67க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக ஆகிடுவீங்க. எதிரிகள் தொல்லை கம்மியாக இருக்கும். எதுக்கு பரல்கள் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 6, 8, 12 இந்த இடத்தை பார்க்கறதுக்கு மட்டும் பரல்கள் அப்படின்னா
எண்ணிக்கை, அதில் ஒரு நம்பர்ஸ் இருக்கும், அதை கூட்டி வரும்போது அதோடைய அமைப்பு 67க்கு கீழே இருக்கணும். எந்த இடம்? 6, 8, 12 இந்த 3 இடங்களும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீதி இடங்களுடைய அமைப்பெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம், நீங்கள் ஜோசியர்கிட்ட போகணுங்கிறது கூட இல்லை, கண்டிப்பாக நீங்களே சில விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக தெரியணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அஷ்டவர்க்க பரல்களில் இப்போது உங்களுக்கு நான் வந்து ஒரு தலைமை ஏற்பனா, நான் ஒரு கட்சியில் சேருவேனா, நான் ஒரு அரசாங்க உத்தியோகம் நடத்துவேனான்னு பார்த்தீங்கன்னா நேராக நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா 5ஆம் பாவம் சிம்மம். அப்போது சிம்ம ராசியில் எத்தனை பரல்கள் இருக்குது, இந்த ஒன்றை எடுத்துக்கிட்டு சிம்ம ராசியிலையும் மேச ராசியிலையும் விருச்சிக ராசியிலையும் எப்பவுமே சூரியன் செவ்வாய் 2 கிரகங்கள் சேர்ந்தால் மட்டுமே தான் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். அப்போ மேசம், விருச்சிகம், சிம்மம் இந்த 3 கூட்டுங்க. உங்களுக்கு 67க்கு மேலே வந்துச்சுன்னா தைரியமாக அந்த விஷயத்தை நீங்கள் இறங்கிக்கோங்க, யாருக்கிட்டையுமே நீங்கள் கேட்க வேண்டாம். சரி, நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாமா, நான் ஒரு அரசாங்க சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேசம். 1ஆம் நம்பர் மேசம், செவ்வாய் தான் அரசாங்கம், சூரியன் தான் அரசாங்கம். இந்த ரெண்டும் சேர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியது 67க்கு மேலே ஒரு எண்ணிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்போ பரல்களை வச்சு நீங்களே கால்குலேஷன் பண்ணி ஒரு விஷயத்துக்கு பக்கத்துலேயும் முன்ன பின்ன 2ஐயும் கூட்டி இந்த எண்ணிக்கையில் இது சரியாக இருக்கா, இது சரியா இல்லையான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.